Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபேன் தான் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க. பார்ட் 1ல இந்த மாதிரி ஒரு சைடு ரெண்டு சைடு போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டு இது ஒரு பட்டன் வச்சுமே மணி வச்சுமே அதை முன் சைடு வச்சுட்டு இன்னொன்று பின் சைடு வைக்கணும்னு சொன்னேன். காலியாக இருக்கிற இடம் அதுலேயே நம்ம சுற்றியும் இப்படி 3 லைன் பூ போட சொல்லியிருந்தேன். 4 மணி பூ போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மணியை உள்ளே அழுத்தி விட்டால் உள்ளவும் போகுது. இப்போ இதில் ஒயர் இருக்குது. இந்த ஒயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு ஒயர் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை இதில் 2 பூ போட்டுக்கலாம். போட்டுகிட்டே கட் பண்ணலாம். அதுக்கடுத்து பாருங்கள், ஒயரை நாட் போட்டுட்டு ஒரு இங்கே நாட் போட்டுட்டு ஒரு சைடு ஒயர் இந்த சைடு மணிலையும் ஒரு சைடு ஒயர் இந்த சைடு மணிலையும் 2 மணியில் ஒயரை விட்டு எடுத்திருக்கேன். நாட் போட்டுட்டா கொஞ்சம் டைட்டாக இருக்கும், லூஸ் வராமல். அதனால் அங்கங்கே நாட் போட்டு காமிக்கிறேன். 2 மணியில் ஒயர் இருக்குது. இப்போது லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோத்துருக்கேன். ரைட் சைடு ஒயரை 4வது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். ஆறு மணி பூ தான் போட போகிறோம். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 3 மணியில் இருக்கும் ஒயர், 3 மணியில் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 மணியில் இருக்கும் ஒயர் 4 மணி கோக்கணும். அதுக்கடுத்து பூக்கு 3 மணியில் ஒயர் இருக்கும், 3 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். நீங்கள் 6 mm போடுறவங்களா இருந்தால் 80ஆம் நம்பர் ஒயர் எடுத்துக்குங்க. 1 அடி எக்ஸ்ட்ரா எடுத்துக்குங்க. இப்போ நான் 3 அடின்னு சொன்னால் நீங்கள் 4 அடி அந்த மாதிரி எடுத்துக்குங்க. 5 அடி அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இதே போல் தான் இப்போ ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க 2 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். 6 மணி பூவே தான் போட்டுட்டு வரணும். ஒயர் முடிஞ்சதுன்னா ஒயர் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் 3 அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் 2 பூ போடுவேன். இன்னும் 2 பூ போட்டுட்டு ஒயர் ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள், இருக்கிற ஒயரில் 1 2 3 பூ போட்டுட்டு ஒரு ஒயர் சின்னதாக இருக்குது, அதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு ஒயரில் இந்த சைடில் ஒரு பூ போட்டுட்டு இந்த பூ போடுறேன். அப்போது 1 2 3 4 5 பூ போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒயர் எங்கே வருதோ அங்கே நீங்கள் கம்மியாகுதோ அங்கே நீங்கள் நாட் போட்டுட்டு வேறு ஒயர் ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிவிடுங்க. வேறு ஒயரை நான் மறுபடியும் 3 அடி ஒயர் எடுக்கிறேன்.
ஃபஸ்ட்டு மணிலையும் விட்டு எடுக்கணும். கீழே 2 மணிலையும் ஒயரை இன்னொரு சைடு ஒயரை இந்த கீழே 2 மணிலையும் விட்டு எடுக்கணும். நிறைய வீடியோவில் ஒயர் ஜாயின் பண்ணுறது சொல்லியிருக்கேன். இருந்தாலும் புதுசாக வர சப்ஸ்கிரைபர்களுக்காக மறுபடியும் சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ 3 மணியில் ஒயர் இருக்கும். இப்போ 3 மணி கோக்கணும். அதே போல் இப்படி போட்டுகிட்டே வாங்க. இந்த கடைசி இப்போ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும். அப்போ 4 மணி இருக்கும். 2 மணி கோக்கணும். இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. ஒயர் ஜாயின் பண்ணி ஒரு பூ தான் போட்டோம். அதுக்கடுத்து கடைசி பூ இந்த ஃபஸ்ட்டு கோத்த மணியும் சேர்க்கணும். ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணி சேர்க்கணும். 4 மணி இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். ஒரு மணியில் பக்கத்தில் ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். ஏற்கனவே ஒரு மணியில் ஒயர் இருக்குது. இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது. 3 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். வீட்டில் அலெக்சான்னு ஒன்று வச்சுருக்காங்க. நான் அது தனியாக வீடியோ போடுறேன். அலெக்சா தான் பேசுகிறாங்க. நான் அது ஒரு தனியாக வீடியோ போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 5 மணி பூ தான் போடணும். கீழே 2 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். மேலே 2 மணி கோக்கணும். 5 மணி பூ போட்டுட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லும் போட்டுடுங்க. கடைசியாக போடும்போது இந்த மணி சேர்க்கணும். அப்போ 4 மணி இருக்கும். 1 மணி கோக்கணும். நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. வேணும்னா நீங்கள் உள்ளே காட்டன் வச்சுக்கிங்க. அப்படி இல்லை பேப்பர், பிளாஸ்டிக் கவர் எது இருந்தாலும் வச்சுக்கிங்க. இதில் வச்சுருக்கேன் நான். கீழவும் ப்ளைவுட் கட் பண்ணி அட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி வச்சுக்கிங்க. நான் இதில் வைக்கல. நான் இப்போ இதில் வைக்கல, அப்படியே தான் விட்டுற போகிறேன். வேணுன்றவங்க வச்சுக்கிங்க. ஆனால் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணுங்கள். கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணி சேர்க்கணும். அப்போ 4 மணி இருக்கும். 1 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். இப்போ நாட் போட்டுடலாம். ஏழு மணி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே 14 மணி வச்சோம். இந்த திலகம் பீட்ஸ் ட்ராப் பீட்ஸ் 14 மணி வச்சோம். இங்கே 7 மணி இருக்கான்னு இந்த ஒயிட் கலர் மணி ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு 8 mm இல்லை 10 mm எந்த மணி உள்ளே போகுதோ அந்த மாதிரி ஒரு 2-3 மணி போட்டுருங்க. சவுண்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த காலி எல்லாமே
கவர் வைக்கிறவங்க பிளாஸ்டிக் கவரோ பேப்பரோ கிளாத்தோ வைக்கிறவங்களுக்கு தேவையில்லை. சும்மா காலியாக வர்றவங்களுக்கு இது உள்ளே போட்டு விடுங்க. இப்போ இந்த ஒரு மணியை இங்கே வச்சா லாக் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே பண்ணோம் இல்லைங்களா, இதே போல் இங்கே ஒரு மணியை வச்சிடலாம். வேணுன்றவங்க வச்சுக்கிங்க, வேணான்றவங்க விட்டுடுங்க. ஏதாவது ஒரு ஒயரில் இந்த மணியை கோத்துட்டு இப்படி குறுக்க வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க மணிங்களை ஒயரை விட்டு நாட் போட்டுருங்க. அப்படியே காலியாக விட்டுடலான்னு பார்த்தேன். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி மணி வைக்கிற ஐடியா இருந்ததுன்னா அவங்களுக்காக இப்போ போட்டு காமிச்சேன். இப்போது 2 ஒயரையும் ஒன்றா சேர்த்து நாட் போட்டுடலாம். இப்போ இந்த 2 ஒயரையும் அப்படியே இந்த 6 மணியில் எடுத்துகிட்டு வரணும். ஏதாவது ஒரு மணியில் இப்படி ஒயரை விட்டு இந்த மணியில் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த 2 ஒயரையும் ஒரே இடத்துல இருக்குது. இந்த ஒரு மணிக்குள்ளே விட்டு ஒரு ஒயரை இங்கே வச்சுட்டு ஒரு ஒயரை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஒயர் அப்படியே இருக்கட்டும். அதே மணியில் தான் இந்த ஒயரை விட்டு எடுக்கிறேன். இப்போ இந்த ஒயரை இந்த பக்கத்தில் ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். இப்போது ஒரு மணியில் ஒயர் இருக்குது. அதே ஒயரை நம்ம இங்கே ஒரு மணி கோத்து நாட் போட்டுட்டு இந்த எல்லா மணிலையும் விட்டு எடுத்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். புரியும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த 6 மணிலையும் 4 மணி பூ போடணும். இந்த மணி தான் இல்லை, உங்களுக்கு எந்த சைடு வாட்டம் வருதோ அந்த சைடு எடுத்துக்குங்க. 6 மணியில் ஒயர் இருக்கணும். இல்லைன்னா இங்கே நாட் போட்டு விட்டுட்டு வேறு ஒயர் கூட எடுத்து ஏதாவது இந்த சைடில் வர்ற 6 மணியில் ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுத்து நீங்கள் 4 மணி பூ போடணும். 6 மணிலையும் 4 மணி பூ போடணும். 7 லைன் போடணும். இந்த 6 மணி பூவில் 4 மணி பூ 7 லைன் போடணும். போடுவீங்கன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். ஃபஸ்ட்டு பூவுக்கு ஒரு மணியில் ஒயர் இருக்குது. லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3ஆவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2ஆவது மணியில் இந்த சைடு ஒயரை ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அப்படியே போட்டுகிட்டே வரணும். கடைசி பூவுக்கு ஃபஸ்ட்டு கோத்த மணியை சேர்க்கணும். அப்போ 3 மணி இருக்கும், 1 மணி கோக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே மேலே 3 மணி, அப்புறம் 2 மணி, அப்புறம் லாஸ்ட்டில் 1 மணி. இதே போல் நீங்கள் 11 லைன் போட்டுட்டு வாங்க. 7 லைன். 1 2 3 4 5 6 7 7 லைன் போட்டுட்டு வாங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. இந்த 6 மணிலேயும் 4 மணி பூ 7 லைன் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரில் 5 மணி கோக்கணும். இந்த 4ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். நல்லா தெரியுதான்னு பாருங்கள்.
இப்போ ரைட் சைடு ஒயரை கீழே ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். 6 மணி பூ தான் போடணும். கடைசி பூ போடும்போது இந்த சைடு மணியை சேர்க்கணும். அப்போது 3 மணி கோக்கணும். 3 மணியில் ஒயர் இருக்கும், 3 மணி கோக்கணும். இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே 1 மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணி சேர்க்கணும். 3 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். இந்த 3ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். எல்லாமே 6 மணி பூ தான். இப்போ 1 மணியில் ஒயர் இருக்குது. இந்த ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது. 6 மணி பூ போட போகிறோம். 4 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. சென்டரில் 2 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். இந்த கார்னரில் ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். அதே போல் இந்த லைன் ஃபுல்லும் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. இந்த நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். எல்லாமே 6 மணி பூ தான். சென்டரில் வரும்போது 2 மணிலையும், கார்னரில் வரும்போது 1 மணிலையும் ஒயரை விட்டு எடுக்கணும். சரி, அதுக்கடுத்து பாருங்கள், சென்டரில் 2 மணியில் ஒயரை விட்டு எடுக்கும் போது 3 மணி இருக்கும். 3 மணி கோக்கணும். இதுக்கு இந்த கார்னரில் வரும்போது 4 மணி கோக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்படியே போட்டுகிட்டே வாங்க. கடைசியாக வந்து காமிக்கிறேன் நான். போட்டுகிட்டே வாங்க. கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே 1 மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணி சேர்க்கணும். 3 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். நாட் போட்டுடலாம். இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும், நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும், நம்ம இங்கே ஜாயின் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னொரு 3 அடி ஒயர் எடுத்துகிட்டு 2 அடி கூட போதும். இதே போல் 6 மணி கோத்துட்டு அந்த 6 மணிலையும் 6 மணி பூ போட்டுட்டு இப்போ சைடில் போட்ட மாதிரி மறுபடியும் இன்னொரு லைனும் 6 மணி பூ போடணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்னரில் வரும்போது நம்ம 1 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். இந்த சென்டரில் வரும்போது 2 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். இதே போல் இன்னொரு பீஸ் போட்டுட்டு 2த்தையும் வச்சு ஜாயின் பண்ணணும். நம்ம நிறைய வீடியோவில் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருக்கோம். ஒரு மணியில் 1 மணி கோத்துட்டு 1 மணியில் ஒயர் விடணும். இந்த சைடு 1 மணியில் ஒயர் விடணும். மறுபடியும் 1 மணி கோக்கணும். மறுபடியும் 1 மணியில் ஒயர் விடணும். மறுபடியும் இந்த சைடில் 1 மணியில் 1 மணி கோக்கணும். இதே எவ்வளோ ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதுக்கு ஃபேனுக்கு வந்து ஸ்டாண்டுக்கு ஒரு ஸ்டிக்கு வச்சுக்கலாம். இதுக்குள்ளே எதாயிலும் ஒரு ஸ்டிக் ஒன்று இப்படி வச்சுக்கிங்க. இப்படி இங்கே மேலுக்கு வர்ற வரைக்கும் இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு லைன் போடுவோம் இல்லைங்களா, கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. இங்கேயும் வேணும்னா நீங்கள் எதுனா அட்டை அடித்து இதை மார்க் பண்ணிவிட்டு இதே போல் உள்ள பேக்கிங் வச்சுட்டு கூட நம்ம தேர்க்கெலாம் நிறைய வச்சுருப்போம். இன்னொரு பேக்கிங் வச்சுட்டு, ஆனால் அந்த பேக்கிங்கில் இந்த குச்சி வந்து இந்த ஸ்டிக்கு வந்து இப்படி வரணும். அப்போ தான் பார்க்க அழகாக நிற்கும் ஃபேன். இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இங்கே வந்து நம்ம
அட்டை வச்சு கட் பண்ணும்போது அதில் இது செட் ஆகிடும். அதில் ஹோல்ஸ் போட்டு இதில் விட்டுடுங்க. இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதோட உள்ள அளவுக்கு தான் மார்க் பண்ணணும். இதை அப்படியே கட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நீங்கள் 2-3 பீஸ் கூட கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு இதுலேயும் ஹோல்ஸ் போடணும். இந்த ஸ்டிக்கில் ஹோல்ஸ் போட்டுட்டு இப்படி உள்ளே வச்சு நீங்கள் இதை ஜாயின் பண்ணிவிடுங்க. இன்னொரு பீஸ் போட்டுட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. புரியும்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். ஜாயின் பண்ணும்போது நான் ஒரு மணி 4 mm டார்க் பிங்க்கு, இங்கே மேலே 5 mm வச்சு இல்லைங்களா, இங்கே 4 mm வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வச்சுக்கிங்க. ஒரு 2 அடி முன்னாடி 2 அடி ஒயர் எடுத்துகிட்டு ஒரு மணி கோத்துட்டு இந்த சைடு ஒரு மணியும் இந்த சைடு ஒரு மணியும் கோக்கணும், நடுவில் ஒரு மணி கோக்கணும். அதே போல் ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. கடைசியாக இந்த மணி சேர்த்துட்டு நாட் போட்டுருங்க. போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். கீழே ஃபுல்லும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி மணி வேணும்னா இது ஃபேனோட சுவிட்சுக்காக இந்த வச்சுருக்கேன். ஒரு துண்டு ஒயர் எடுத்துகிட்டு ரெட் கலர், பிளாக் கலர், க்ரீன் கலர், இல்லை இன்னும் 2 பிளாக் கலர் எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட ஒரு 5 மணி கூட வேணும்னா கோத்துட்டு ஏதாகில 2 மணியில் விட்டு நாட் போட்டுக்குங்க. இது நான் இங்கே கலர் வைக்கணுன்றதுக்காக சும்மா வச்சு பார்க்கலான்ட்டு இந்த மாதிரி ஒரு 6 மணி கோத்து இதில் அப்படியே ஒட்டி இருக்கேன். இது அந்த மாதிரி வேணும்னா கூட நீங்கள் இங்கே ஒட்டிக்கிங்க. அதுக்கப்புறம் இங்கே இது இப்படி திருப்புவோமே, அதாவது ரோலிங்கில் வைக்கிறது, ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறது, இப்படி கீழே வைக்கிறது, அந்த மாதிரி. அதுக்காக இந்த மாதிரி 2 மணி சைடில் வச்சுருக்கேன். இந்த 5 மணி பூவும் 6 மணி பூவுக்கும் நடுவில் இந்த 3 மணி வருமே, இந்த இடத்துல 2 மணி கோத்து அப்படியே நாட் போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஈஸி தான். நான் இன்னும் இதுக்கு வைக்கல. ஃபேன் போட்டு முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.